ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பேச போகிறது மிச் ஆல்பமுடைய இன்னொரு நாவல், த லிட்டில் லயர். மிச் ஆல்பமுடைய டியூஸ்டேஸ் வித் மாரி ஒரு ஃப்ரெண்டுடைய ரெக்கமெண்டேஷனில் நான் ரீட் பண்ணேன். அந்த புக்குடைய ரிவ்யூவை நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிச் ஆல்பமுடைய டியூஸ்டேஸ் வித் மாரி ஒரு ஆத்தர் எழுதி அந்த புக்கை நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக அந்த புக் வரலை. ஏன்னா அதில் நிறைய பெயின், க்ரீவ் அது இருந்தது. அந்த புக்கை வந்து நான் என்னோடய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது லைஃப்பில் நிறைய பேருக்கு எப்படி எப்படி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத தத்ரூபமாக நம்ம முன்னாடி வந்து நிறுத்தினது மிச் ஆல்பமோட ரைட்டிங் மட்டும்தான். அந்த விஷயத்துக்காகவே நான் அடுத்த முறை புக் ஸ்டோர் போகும்போது மிச் ஆல்பம்னு பேர் பார்க்கும்போது நான் த லிட்டில் லயர் புக்கை சூஸ் பண்ணேன். மறுபடியும் இன்னொரு பெயின் அண்ட் க்ரீவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு யோசனையில் தான் இந்த புக்கை சூஸ் பண்ணேன். சம்மரியும் படித்து பார்த்தேன். வேர்ல்டு வார் 2, நாசி ஜெர்மனி, கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், அந்த ஹோலோகாஸ்ட் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், படிச்சிருக்கோம் நம்ம முன்னாடி. அப்படின்னா இந்த புக், இந்த நாவல், அதுடைய கதைக்களமும் அதை சுற்றி தான் இருக்க போகுது. தொடர்ந்து கேளுங்க இந்த பாட்காஸ்ட் மிச் ஆல்பம் எழுதின த லிட்டில் லயர் பற்றி. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், ஷின்லர்ஸ் லிஸ்ட் படங்கள் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு தெரியும். யூரோப்லேருந்து பல பகுதிகளிலிருந்து மக்களை, ஜூஸை வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப்க்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த புக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது முதல் ஒரு 5-6 பக்கங்களே ஒரு ஆச்சரியம் வந்து வந்தது. ஜெர்மனி பக்கத்தில் இருக்கிற போலாண்ட், கிட்டத்தட்ட ஹங்கேரி, சுவிட்சர்லாண்ட், ஆஸ்ட்ரியா, இந்த நாடுகள் இன்றைக்கி நம்ம மேப்பில் பார்க்குற மாதிரி இல்லாமல் வேர்ல்டு வார் சமயத்தில் வந்து ஜெர்மனியோடைய பரப்பளவு ரொம்ப பெருசாகவே இருந்தது. இந்த பகுதிகளிலேருந்து ஜூஸை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம இந்த படங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இட்டலி வரைக்கும் கூட வந்திருக்கிறத நான் ஒரு இடத்துல நான் இந்த படங்கள் பார்க்கும்போது நோட் பண்ணேன். ஆனால் நான் ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், கிரீஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதைக்களம் ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் நாட்டில் நடக்கிற ஒரு சம்பவமாக தான் ஆரம்பிக்குது. தொடர்ந்து கதை நகருது, மறுபடியும் வந்து அதே ஆரம்பித்த இடத்துக்கே வந்து இந்த கதை வந்து முடியுது. இந்த கதையுடைய மெயின் கேரக்டர் ஒரு சின்ன பையன். கதை ஆரம்பிக்கும் போது சின்ன பையனாக இருக்கார். அவனுடைய பேர் வந்து நீக்கோ. நீக்கோ வந்து சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்பா, அம்மா, தாத்தா, அவருக்கு ஒரு அண்ணா, ஒரு ஃப்ரெண்டு, சைல்டுஹுட் ஸ்வீட் ஹார்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, ஃபேனி. இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ்லி நிட் ஃபேமிலியாக இருக்காங்க. நீக்கோவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன் வந்து அவன் பொய்யே சொல்ல மாட்டான், ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பான். அதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன இருந்தாலுமே அந்த ஆனஸ்டியை விட்டு கொடுக்கவே மாட்டான். எப்பயுமே உண்மை பேசுகிற பையன். அதனால் அவனை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவனை ரொம்ப பிடிக்குது. கிரீஸில் அப்போ தான் வந்து நாசி ஃபோர்ஸஸ் உள்ளே வராங்க அப்படின்ற பேச்சு வருது. சில மக்கள் அதை நம்புகிறாங்க, சிலர் வந்து அதை நம்பலை. ஆனால் அல்டிமேட்லி ஒரு நாள் அது நடக்குது. எல்லாரையுமே அவங்களோட வீடை விட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சமயத்தில் நீக்கோ வந்து ஒளிஞ்சிக்கிறான். அவன் பேரண்ட்ஸ் வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க, அவன் ஒளிஞ்சிக்கிறான். அப்போது வந்து ஒரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து நீக்கோ இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. நீக்கோவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உண்மையாக பேசிகிட்ருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, நீக்கோவை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. இந்த ட்ரெயின் கோச்சஸில் வந்து மக்களை அடைச்சி அனுப்புகிறாங்க. அப்போது அவன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லணும்னு சொல்கிறாரு. அவனும் அது உண்மைன்னு நினச்சிட்டு சொல்லிடுறான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இந்த ட்ரெயின் ஏறி போங்க, உங்களுக்கு அங்கே வந்து ஒரு நல்ல வேலையும் வாழ்க்கையும் உங்களுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சின்ன வயசில் அந்த பையனுக்கு அதோட கான்சிக்வன்சஸ் தெரியல, இவங்க எங்கே போகிறாங்கன்றது தெரியல. அவனும் வந்து இந்த சோல்ஜர்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அதை உண்மைன்னு நம்ப வச்சு அவனை சொல்ல வைக்கிறாங்க. அவனும் அதை உண்மைன்னு நம்பி சொல்லிடுறான். நிறைய பேர் ட்ரெயின்குள்ளே இருக்கவங்களுக்கு அது தெரியும். நீக்கோ வந்து
தெரியாமல் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிறவங்க சிலர், ஐயோ நீக்கோ பொய் சொல்கிறானேன்னு தெரிஞ்சுக்கிறவங்களும் சிலர். ஆனால் தான் பொய் தான் சொல்கிறோம் அப்படின்றது வந்து நீக்கோவுக்கு தெரியாது. கதைக்களம் நகருது. அடுத்து என்ன நடக்குது, நீக்கோவோட ஃபேமிலி என்ன ஆகுறாங்க, ஃபேனிக்கு என்ன ஆகுது, நீக்கோவோட அண்ணன் எப்படி உயிரோடு இருக்கானா இல்லையா, அவங்க ஃபேமிலியில் மற்ற மெம்பர்ஸ் என்னவா ஆனாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்பில் என்னெல்லாம் நடக்குது, அல்டிமேட்லி கிளைமேக்ஸில் வந்து யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, யார் யாருக்கு என்ன மாதிரி முடிவு நேருது அப்படின்றது தான் த லிட்டில் லயர். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், ஷின்லர்ஸ் லிஸ்ட் பார்த்தவங்களுக்கு இந்த கதையை வந்து ஈஸியாக ரிலேட்டும் பண்ண முடியும். நிறைய படிக்கும்போது நீங்கள் உங்களால் விஷுவலாக அந்த சீனை நல்லாவே ரீக்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அதை ஷின்லர்ஸ் லிஸ்ட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருப்போம், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லையும் பார்த்துருப்போம். ஸோ எனக்கு வந்து என்னால் நிறைய விஷயங்களை வந்து விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது, பிகாஸ் இந்த படங்கள் ஏற்கனவே பார்த்ததுனால. இந்த கதையை வந்து ஒரு நரேஷன் ஒருத்தர் வந்து சொல்கிற மாதிரி தான் இந்த என்டையர் புக் வந்து இருக்குது. நான் அது யாருன்னு இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணலை, அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஆனால் புக் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இந்த என்டையர் கதையை வந்து யார் சொல்கிறாங்க, நரேட் பண்ணுறாங்கன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஷின்லர்ஸ் லிஸ்ட்டில் ஷின்லரை தவிர நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அங்கே இருக்கிற ஜூஸ் வந்து அந்த கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஷின்லர் மாதிரி இருக்கிற மற்ற 1-2 ஆஃபீஸர்ஸையும் காட்டுவாங்க. இந்த கதையிலையும் எனக்கு அப்படி ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னா, ஒரு நடிகை வந்து இதில் வருவாங்க, ஒரு செலிப்ரிட்டி வருவாங்க. அவங்க பேரும் புகழும் பணமும் வச்சு நிறைய பொன் குழந்தைங்களை வந்து காப்பாற்றி வச்சுருப்பாங்க. ஒரு மறைவாக ஒரு இடத்துல அவங்களுக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே கொடுத்து காப்பாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. ஃபைனலி அவங்களையும் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க நாசி ஆர்மி. ஸோ இந்த புக்கு வந்து நமக்கு ஒரு இமோஷ்னலான ரொம்ப ரொம்ப ஒரு கனெக்ட் கொடுக்குற புக்காக தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்போடைய அமைப்பு வந்து நம்ம படங்களில் பார்த்துருப்போம். நான் ஜெர்மனியில் சில வருஷங்கள் இருந்தேன். க்ரக்கவ் அப்படின்ற இடத்துலையும் ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்குது. நம்ம அதிகமாக படங்களில் பார்க்குறது வந்து அவுட்ஷ்விட்ஸ் அப்படின்ற இடம் தான் நரேட் பண்ணுவாங்க. நான் க்ரக்கவ் அப்படின்ற கேம்புக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கேன், ஒரு விசிட்டராக நான் போயிருக்கேன். அங்கே வந்து உண்மையாக நடந்த ஹிஸ்ட்ரி அந்த இடத்துல இருக்குது. யாரும் புனையாத ஒரு உண்மை சம்பவம் அங்கே நடந்திருக்கு. அந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக தான் இருந்தது. இந்த மாதிரி உலகத்தில் தான் நம்மளும் பிறந்திருக்கோம், இப்படி கூட சில மக்கள் இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, இப்படியும் கூட சில சர்வாதிகாரம் இருந்திருக்கு அப்படின்றது நம்ம ஹிஸ்ட்ரியில் படித்ததையும் தாண்டி இந்த கேம்ப்பு போயிருந்தப்போ நான் ரொம்ப உணர்ந்தேன். இது வந்து எவ்வளோ உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா நான் அந்த மாதிரி படங்களும் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இடத்துக்கும் நான் போய் அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இடங்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ த லிட்டில் லயர் இஸ் அ வெரி நைஸ் நாவல். கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். நீக்கோ என்ன தான் ஆகுது அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா, நீக்கோ அப்படியே வந்து நாளாக ஆக அவனுக்கு அந்த விவரங்கள் தெரியும்போது அவன் அவனுடைய ஊரை, அந்த நாடை விட்டு பல நாடு வந்து தாண்டி போகிறான். அங்கே போகிற இடங்கள்லாம் அவன் யாரையெல்லாம் சந்திக்கிறானோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு கைத்தொழிலையோ ஸ்கில்லையோ வந்து அவன் லேர்ன் பண்ணிக்கிறான். அதை வச்சுட்டு அவன் எப்படி வந்து நாசி ஜெர்மனிலேருந்து தப்பிக்கிறான், நாசி ஆர்மிலேருந்து தப்பிக்கிறான் அப்படின்றது அழகாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேரை தப்பிக்க வைக்கவும் அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் கூட அவனுக்கு அந்த கில்ட் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து நம்ம ஃபேமிலி வந்து காணாமல் போகிறதுக்கும் இறந்து போகிறதுக்கும் நம்ம தான் ரீசனாக இருந்தோம் அப்படின்ற கில்ட் வந்து அவன்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. கடைசியில் என்ன நடக்குது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சந்திச்சாங்களா, யாரும் சந்திச்சாங்க, நீக்கோவை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கும்போது எப்படி அவனை ரிசீவ் பண்ணாங்க, ஃபேனிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த நாவல் முடியும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா,
ரஷ்யாவும் அமெரிக்கன் ஃபோர்ஸஸும் இந்த வேர்ல்டு வார் 2ல வந்து ஜெர்மனிய நோக்கி வராங்க அப்படின்ற விஷயம் வந்ததுமே தெரிஞ்சதுமே, அங்க நாசி ஆர்மிக்கு தெரிஞ்சதுமே, நெறைய சோல்ஜர்ஸ் வந்து ஜெர்மனிய விட்டு வெளியேறுறாங்க. நெறைய பேர் வந்து யுஎஸ்க்கெல்லாம் போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க இப்போ ரீசென்ட்டா நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கேயோ இருக்கிற ரொம்ப வயதான அந்த ஒரு 90, 95 வயது இருக்கிற ஒரு நாசி சோல்ஜர் வந்து இன்னைக்கும் அவங்கள வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ வந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நெறைய பேர் ஜெர்மனிய விட்டு வெளியேறிட்டாங்கன்றது. அதே விஷயம் இந்த புக்லேயும் வருது. உதாரணமா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நாசி ஜெர்மனிலேருந்து யுஎஸ் போயிடுறாரு. அவர் வந்து அங்கே சில கனெக்ட்ஸ் வச்சிருக்காரு. அவருக்கு என்ன நடக்குது? அந்த மாரி விஷயங்கள் கூட இந்த புக்கில் வந்து சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாவே இருந்தது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து, அ ஜெர்மன் ஆர்மிய வந்து யுஎஸ் அண்ட் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமும் கதை கொஞ்சம் நகருது. அப்போ வந்து ஆஸ்ட்ரியால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாரி யூரோப்பை விட்டு வெளியேறின நாசி சோல்ஜர்ஸ் யார் அப்படின்னு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஃபேனியை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஒரு பையன் வந்து அந்த அமைப்பை சேர்ந்தவர் தான். அவர் நிறைய நாசி சோல்ஜர்ஸை வந்து ட்ராக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு சொல்கிறாரு. அவங்க வந்து இவங்கள வந்து ஃபாலோ பண்ணி எய்தர் அவங்கள டெர்மினேட் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து அவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை வந்து அவங்க செஞ்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கூட ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்றது வந்து எனக்கு இந்த புக்கில் இருந்து தான் தெரிஞ்சுது. இந்த புக்கு நீங்கள் வேர்ல்டு வார் 2 நான் சொன்ன மாதிரி அந்த ஹோலோகாஸ்ட் அதை ஒட்டின ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த புக் வந்து ரொம்ப உங்களால் ரிலேட் பண்ண முடியும். அண்டு நிறைய புது விஷயங்கள், அந்த ஹிஸ்ட்ரி, அந்த நாட்களில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து மிச் ஆல்பம் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாமே ஃபிக்ஷன்னு சொல்ல முடியாது, நடந்ததெல்லாம் உண்மை தான். மேபி அதில் வந்து கேரக்டர்ஸ் அவங்களுடைய பேர் அது வேணால் வேறு பேர்களாக இருக்கலாமே தவிர நடந்த சம்பவங்கள் வந்து உண்மை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வேர்ல்டு வார் 2 அந்த ஹோலோகாஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரியை நிறைய நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கு நல்லாவே ரிலேட் பண்ணலான்னு சொன்னேன். இல்லாட்டியும் கூட நீங்கள் இந்த புக்கை வந்து தாராளமாக வாங்கி படிக்கலாம். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காரு. நிறைய விஷயங்களை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தத்ரூபமாக சொல்லியிருக்காரு. த லிட்டில் லயர் இஸ் அ வெரி குட் புக். உங்களுக்கு இந்த புக் வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்கி படித்து பாருங்கள். இன்னொரு புக் ரிவ்யூவோட உங்களை நான் அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறேன். Until then, this is me signing off. Thank you. ஒரு சின்ன திருத்தம். நான் விசிட் பண்ணது வந்து க்ரக்கவ் கிடையாது, மியூனிக் பக்கத்தில் இருக்கிற டக்காவ். பேர் மாற்றி சொல்லிட்டேன். டக்காவில் தான் முதலாக கான்சன்ட்ரேஷன் கேம்ப் 1933ல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் முதல் கான்சன்ட்ரேஷன் கேம்ப். அது விசிட் பண்ணுறக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஒரு சின்ன கரெக்ஷன் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.